அம்மா என்பவள். முதியோர் இல்லத்தின் மேலாளர் வாசுதேவன் அந்த இல்லத்தில் தங்கியுள்ள அனைவரையும் ஒரே இடத்திற்கு அசம்பிள் செய்தார். அலுவலக உதவியாளர் சம்பத் மற்றும் அருணகிரி நாற்காலிகளை எடுத்து போட்டார்கள். அனைவரும் வரிசையாக வந்து அமைந்தார்கள். பணியாளர் வசந்தா அனைவருக்கும் தேநீர் கொடுத்தார். மேலாளர் பேசினார். பெரியோர்களே, தாய்மார்களே, வருகின்ற திங்கட்கிழமை நம்ம ஊர் மகாலட்சுமி கல்யாண மண்டபத்தில் நம்ம ஊர் மந்திரி பிறந்த நாளாம். அதை கொண்டாட விழா வச்சிருக்காங்களாம். நம்ம ஊரில் நம்மோட முதியோர் இல்லம் சிறப்பாக செயல்படுறதால உங்களுக்கெல்லாம் கௌரவம் செய்கிறாங்களாம். அதனால உங்களையெல்லாம் அந்த விழாவுக்கு அழைச்சிட்டு வரணுமாம். இப்போத்தான் விழா கமிட்டியிலிருந்தும் பிரபல பத்திரிகையிலிருந்தும் வந்து சொல்லிட்டு போனாங்க என்றார். அத்தனை பேரும் கண்டிப்பாக வந்துதான் ஆகணுமா என்றாள் பொன்னம்மா. ஆமாம்மா, நம்ம தாலுக்காவிலேயே நம்மோட இல்லம்தான் சிறப்பாக செயல்படுதாம். அன்றைய தினம் மருத்துவ பரிசோதனையும் செய்கிறாங்களாம். உங்களுக்கு சால்வை போத்தி மரியாதை செய்கிறாங்க. மீட்டிங் முடிஞ்சதும் சாப்பாடு, அதோட உங்களை எல்லாம் வேனில் அழைச்சிட்டு வந்துடுவோம் என்றார். மேனேஜர் மிகவும் நல்லவர். அனைவரையும் நல்ல விதமாக நடத்துவார். வாரம் மருத்துவ பரிசோதனை, வேலைக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு, நல்ல இயற்கையான காற்று வசதி, வீட்டில் எப்படி இருப்போ அதே மாதிரி நல்ல கவனிப்பு. சிறந்த முதியோர் இல்லம்னு பேர் வேற. மொத்தமாக 75 பேர் இருக்காங்க. அந்த குவாலிட்டிக்கு தான் இந்த இல்லம் தேர்வாகி இருக்கு. என்ன, நான் சொல்றது புரியுதா? நானே உங்கள் அனைவரையும் பத்திரமா அழைச்சிட்டு போய் கூட்டம் முடிஞ்சதும் திருப்பி அழைச்சிட்டு வந்துடுவேன் என்றார். பொன்னம்மா அந்த இல்லத்தில் சீனியர். அவர் சொன்னால் எல்லாரும் கேட்பாங்க. அதன்படியே பொன்னம்மா பேசினாள். அனைவரும் சரி வருகிறோம் என்றார்கள். பொன்னம்மாவும் பானுமதியும் முதியோர் இல்ல தோழிகள். பானுமதி பேசினாள். ஆமாம், நாமளும் எங்கே தான் போகிறோம், 2 மணி நேரம் தானே, போய் விழாவில் கலந்துப்போம் என்றாள். அப்புறம் மேனேஜர் சார், உடம்புக்கு முடியாதவங்க ஒரு 10 பேர் இங்கே இருக்கட்டும், அவங்களுக்கு சாப்பாட்டை விழாக்காரங்கிட்ட சொல்லி வாங்கிடுங்க என்றாள் பொன்னம்மா. சரிதான், நானும் அதையே நினைச்சேன், அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம். குறிப்பிட்ட நாள் வந்தது. அனைவரையும் வாசுதேவன் அழைத்து வந்து இருக்கையில் அமர வைத்தார். பல பகுதிகளிலிருந்து மகளிர் குழுக்கள், தொண்டு நிறுவனங்கள், லயன்ஸ் கிளப், முதியோர் இல்லத்தில் தங்கியிருப்போர் என விழா களை கட்டியது. விழா கமிட்டியினர் முதியோர் இல்ல மேலாளர் வாசுதேவனை கூப்பிட்டு அவர்கள் இல்லத்தில் உள்ள நபர்களுக்குரிய 75 எண்ணிக்கையிலான குளிர்கால கம்பளியை கொடுத்தார்கள். கூட்டம் ஆரம்பித்து பலரும் பெண்கள் மற்றும் பெற்ற தாயின் பெருமைகளை மிக சிறப்பாக பேசினார்கள். இப்போது கோவை பேச்சாளர் பன்முக வித்தகர் குமரேசன் பேசுவார் என விழா கமிட்டி தலைவர் பேச குமரேசன் தொடர்ந்தார். தாய் இல்லாமல் நாம் இல்லை. அன்னை என்பவள் ஆதிபராசக்தி போன்றவள். அவள்தான் 10 மாதம் நம்மை சுமந்து தன் உதிரத்தை பாழாக்கி நம்மை வளர்த்தவள். என் தாய் இறந்து விட்டார்கள். நான் இன்று நல்ல நிலையில் உள்ளேன். அதற்கெல்லாம் என் தாயேதான் காரணம். அவர்கள் என்னோடு இல்லையே என ஏங்குகிறேன் என குமரேசன் பேசும்போதே பொன்னம்மாவுக்கு பொறி தட்டியது. மேனேஜரை கூப்பிட்டு ஒரு சால்வை கொடுங்கள், அந்த பேச்சாளருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என கேட்டாள். உடனே வாசுதேவனும் விழா கமிட்டியார் கொடுத்திருந்த கம்பளியில் ஒன்றை கொடுத்தார். தனது தோழியை அழைத்து கொண்டு மேடை ஏறினாள் பொன்னம்மா. குமரேசன் பேசிய மைக்கை பிடுங்கி பலார் பலார் என கன்னத்தில் அறைந்தார். குமரேசனுக்கு அப்போதுதான் தெரிந்தது தனது தாய் முதியோர் இல்லத்திலிருந்து விழாவிற்கு வந்திருப்பது. அனைவரும் தடுத்தார்கள். விட்டுங்க, என்னடா சொன்ன? உன்னோட தாய் செத்துட்டாளா? தாய் என்பவள் ஆதிபராசக்தியா? உன்னோட தாய் இல்லைன்னு வருத்தமா இருக்கா? எதுக்குடா போய் பேசுற? இப்படி போய் பேசி 4 காசு பார்க்குற புத்தி என்னோட வயத்துல பிறந்த உனக்கு எப்படி வந்துச்சு சொல்லுடா என சட்டையை பிடித்து உலுக்கி கேட்டதோடு கூட்டத்தினரை பார்த்து, எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. இவன் என்னோட ஒரே மகன். கஷ்டப்பட்டு ஆளாக்கி படிக்க வச்சேன். பேங்க்ல வேலை பார்க்கறான். பொண்டாட்டி வந்ததும் அவ பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை வீட்டை விட்டே துரத்திட்டான். நான் முதியோர் இல்லத்தில் இருப்பது இவனுக்கு தெரியாது. எனக்கு யாருமே இல்லை, அனாதைன்னு சொல்லி இல்லத்தில் சேர்ந்தேன். இப்போ கூட இவனை மன்னிக்கலாம். ஆனா இவன் பேசின பேச்சு மன்னிக்கவே முடியாது. தாய் என்பவள் ஆதிபராசக்தியாம். ஆமாண்டா, அவ ஆதிபராசக்தி மட்டுமல்ல,
அவன் கோபம் வந்தா பத்திரகாளி, இன்னும் நிறைய அவதாரம் உண்டு, புரிஞ்சுக்கோ. அவையோர்களே, ஆண்டோர்களே, என் மகனை வெளியே துரத்துங்க, இல்லாட்டி நான் வெளியே போயிடுவேன். இனிமேல காசுக்காக இவன் எந்த கூட்டத்திலையும் பேசக்கூடாதுன்னு வாழ்நாள் தடை போடுங்க என சொல்லும் போதே குமரேசன் கூனி குறுகியபடியே விழா அரங்கை விட்டு வெளியேறினான். அனைவரும் அவனை கேவலமாக பார்த்தார்கள். பொன்னம்மா விழா நாயகியாக சாந்த சொரூபினியாய் மேடையை விட்டு பெருமையுடன் இறங்கி வந்தாள். அரங்கமே அதிரும்படியான கைத்தட்டல் ஒலித்து கொண்டே இருந்தது. மாலையே அனைத்து ஊடகங்களிலும் இச்செய்தி பேசும் பொருளானது. நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.